ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கூகுள் பேலேருந்து மற்றவங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி வந்து டெலீட் பண்ணணும்னு தெரிய மாட்டுது இல்லையா? ஒரு சிலவங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் டெலீட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போகணும். போயிட்டு இதில் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பர்சனல் இன்ஃபோன்னு இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். பேக் வந்துடுங்க. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி மூணாவது ஆப்ஷன். இப்போ நான் ஆப்ஷன் மார்க் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன், இது போங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, இதுக்குள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கீழே டெலீட்டுன்னு கேட்கும். இந்த டெலீட் டச் பண்ணினாக்கா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்களா, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். இங்கே வந்து 6ன்னு ஷோ ஆகுதுங்களா? இப்போ மெயிலுக்கும் இதே போல் வந்திருக்கும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் மேலே மெயில் வந்துக்குது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அக்கௌண்ட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறது நாம தானான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ அங்கே கொடுத்த நம்பர் 6, அது இல்லாமல் 34 43ன்னு இருக்குது. இந்த 6 தான் அங்கே காமிச்சாங்க, அதனால் அதை மட்டும் டச் பண்ணிக்கோங்க. எனக்கு இது 2 டைம் வருது, உங்களுக்கு ஒரு டைம் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இது தேவையில்லை, நீங்கள் அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்குங்க, இப்போது 300 ரூபா இருக்குது, 4250 ரூபா இருக்குது. எனக்கு வந்து இந்த 4250 ரூபா தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இதை டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு சாம்பிள் தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த இன்ட்டு இருக்குது இல்லைங்களா, ஒரு நிமிஷம் மார்க் பண்ணுறேன். இந்த இன்ட்டு ஓகேங்களா? இது வந்து வேணுன்ற எந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையில்லையோ, எந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது சரி, எனக்கு ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு பேமெண்ட்டு தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து டெலீட் பண்ணுறேன். இப்போ அது போயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த 4250 ரூபாய் இந்த அமௌண்ட்டு கூட தேவையில்லைன்னா நான் இப்படி டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு போய் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அங்கே இருக்காது கால் ஹிஸ்ட்ரியில். நான் 4250 ரூபா பண்ணது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் பாருங்கள். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கால் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் இருக்காது பாருங்கள். இல்லை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.